குட் மார்னிங். வணக்கம்ப்பா. நம்ம இன்னைக்கு காப்பிய இலக்கியத்தை பற்றி பேச போகிறோம். அதிலும் குறிப்பாக சிலப்பதிகாரத்தை பற்றி பேச போகிறோம். காப்பியம் அப்படின்னு என்ன அப்படின்னா இலக்கிய வகையில் ஒன்று தான் இந்த காப்பியம்னு சொன்னோம். அதில் அறப்பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிறது பெருங்காப்பிய வகை. அதில் ஒரு தலைவன் தலைவியை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் காப்பிய வகையை சார்ந்தது பெருங்காப்பியம் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சிலப்பதிகாரத்தை பற்றி பேசணும்னா சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம். சிலம்பை மையமாக வைத்து எடுக்கப்பட்டதனால் இதற்கு சிலப்பதிகாரம் அப்படின்னு பேர் வந்தது. இதை எழுதியவர் உங்களுக்கே தெரியும், இளங்கோவடிகள் அப்படின்னு. கண்ணகியின் சிலம்பால் விளைந்த கதை, அதனாலதான் இதற்கு பேர் சிலப்பதிகாரம் அப்படின்னு. இதுல 30 காதைகள் இருக்கு. ஐம்பெருங்காப்பியங்கள்ல முதலாவது சிலப்பதிகாரம். இயற்றியவர் இளங்கோவடிகள். அதுக்கப்புறமா மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐம்பெருங்காப்பியங்கள் உண்டு. அதுல கண்ணகி கோவலனை பற்றி சொல்றோம். இதுல சிலம்பு தான் முதன்மையாக சொல்லப்படுகிறது. அதனால இது சிலப்பதிகாரம் அப்படின்னு. இதனுடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. இது சேரன் செங்குட்டுவன் தம்பி நெடுஞ்சேரன் இளைய மகன் சமணத்துறவி. அதனாலதான் இவருக்கு இளங்கோவடிகள் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது. இவங்க இதுல 3 காண்டம் 30 காதை. காதை என்பது சிறு பிரிவு, காண்டம் என்பது பெரும் பிரிவு. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படிங்கிறது 3. இதை பெரும் பிரிவுன்னு சொல்லுவாங்க. அந்த பெரும் பிரிவுல உட்பிரிவு தான் காதை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? அதுல ஒவ்வொரு இதுலயும் காதைகள் நிறைய இருக்கு. இதுல புகார் காண்டத்துல மங்கள வாழ்த்து பாடல் முதல் நாடுகான் காதை வரைக்கும் 10 காதைகள். புகார் காண்டத்துல மொத்தம் எத்தனை காதை? 10 காதை. மதுரை காண்டத்துல 13 காதை. வஞ்சி காண்டத்துல 13 காதை. ஆக மொத்தம் இவ்வளோ காதைகள் இருக்கு, பார்த்துக்கோங்க. இது சேர நாட்டை சேர்ந்த இளங்கோவடிகள் இதை பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. கவனிங்க, இவர் ஒரு சமணத்துறவி. முதல்ல இதுல 3 முக்கிய முப்பெரும் உண்மைகள் சொல்லப்படுது. இது தேசிய காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய காப்பியம் அப்படின்னு என்ன அப்படின்னா, தேசிய காப்பியம் அப்படின்னா என்ன? இப்போ தமிழ்நாடு அப்படின்னு நமக்கு இருக்கு. அந்த காலத்துல சேர, சோழ, பாண்டியர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 அரசர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ததுனால சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு பற்றி இங்க சொல்லப்படுகிறது. கோவலனும் கண்ணகியும் பிறந்து வளர்ந்தது சோழ நாடு. அவர்கள் பிழைப்புக்காக வந்தது மதுரை பாண்டிய நாடு. கோவலனை இழந்து கண்ணகி கோயம்புத்தூர் கொங்கு நாடு என்று சொல்லக்கூடிய வஞ்சி காண்டத்துல வருது. கொங்கு நாடு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் கோவலனை அடைந்ததாக சொல்லுவாங்க. அதனால இது தேசிய காப்பியம்னு சொல்லுவாங்க. இரண்டாவது இது முத்தமிழ் காப்பியம் விரவி உள்ளது அப்படின்னா இயல் தமிழ், இசை தமிழ், நாடகத்தமிழ் 3மே இருக்கு. இன்னொரு சிறப்பு என்னன்னா இது ஒரு குடிமக்கள் காப்பியம். குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு என்ன அப்படின்னா, இது ஒரு தலைவன், ஒரு அரசனையோ இல்லாட்டி ஒரு இறைவனையோ பற்றி கூறாமல் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மக்களை பற்றி, ஒரு பணக்கார வீடு அவ்வளவுதான், அவங்கள பத்தி சொன்னதுனால இதுக்கு குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. வியாபார துறையை சேர்ந்த சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய இந்த அரசருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வியாபாரத்தை சேர்ந்த கண்ணகியினுடைய குடும்பமாகட்டும் இல்லாட்டி கோகுலனுடைய குடும்பமாகட்டும் வியாபாரத்தினால அவர்கள் பணக்காரர்களாக ஆனார். அதனால இந்த அவர்களை பற்றி சொல்வதனால் இது ஒரு குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சிலம்பின் புகழ் அப்படின்னு பார்த்தோம்னா, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கார். அதே மாதிரி யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை என்று சிலம்பை பற்றி ரொம்ப அழகா பாரதியார் நமக்கு சொல்லியிருக்காரு. தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்றதுனால சிலப்பதிகாரத்தினுடைய பெருமையை நாம் இங்கே அறியலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல முக்கிய கதை மாந்தர்கள், பாத்திரம் அப்படின்னு சொன்னா வெசல்ஸ் கிடையாது, கதாபாத்திரங்கள். இதுல தலைவனாக கோவலனாகவும், தலைவியாக கண்ணகியாகவும், ஆடல் மங்கையாக இன்னொரு மனைவி மாதவியும் இருக்காங்க. கோவலனுடைய தந்தை பேர் மாசாத்துவன், கண்ணகியினுடைய தந்தை பேர் மாநாயக்கன். சரியா? இந்த கோவலன்
ஆமா. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள் தான் மணிமேகலை. அதனால சிலப்பதிகாரத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மணிமேகலை வந்து இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து முப்பெரும் உண்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல சொல்லப்பட்டது. என்ன முப்பெரும் உண்மைகள் அப்படின்னா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். கூற்றுனா யமன் அர்த்தம். அரசியல் பிழைத்தவர்கள்